பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 44வது நாள் ஜெபத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வெற்றியாய் நடத்துவாராக. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பிரயாணத்திலே இருக்கிறார். கிட்டத்தட்ட 276 பேரோடு சேர்ந்து அந்த பிரயாணம் ஆரம்பமாகிறது. இடையிலே ஒரு மிகப்பெரிய காற்று வந்து மூழ்கி இனி எல்லாரும் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகிற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் நம்ம அப்பா வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை தட்டி, பயப்படாத, நீ வந்து உன் நிமித்தம் நீ ராஜாவுக்கு முன்னாடி நிற்கணும், அதனால நீயும் உன் கூட இருந்த எல்லாரும் காப்பாற்றப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். எல்லாருமே தப்பி கரை சேர்ந்தார்கள் அப்படின்னு நம்ம தியானித்தோம். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒரே ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலம் 276 பேரை ஆண்டவர் காப்பாற்றுவதற்கு சித்தமுள்ளவராக இருப்பாருன்னா, உங்கள் ஒருத்தருடைய ஜெபத்தின் மூலமாக கண்டிப்பாக உங்கள் குடும்பம் மாறும். உங்கள் ஒருத்தருடைய அந்த காரியத்தின் மூலமாக உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் ஒருத்தர் இருக்கீங்கல்ல, ஆண்டவர் உங்கள் முகத்தை பார்ப்பார், உங்களுக்காக அந்த காரியத்தை செய்வார். என் பிள்ளை அப்படி இல்லை, என் குடும்பம் அப்படி இல்லை நீங்கள் சொல்லலாம், ஆனால் உங்களுக்காக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம் வேதத்தை திறந்து. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய 25வது அதிகாரத்தினுடைய 8வது வசனம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்றார்கள். தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 10 கன்னிகைகளை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பைபிள் சொல்லுது, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். நம்முடைய இதுபடி பார்த்தா 5 பேர் ஞானம் உள்ளவர்கள், 5 பேர் ஞானம் இல்லாதவர்கள். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த புத்தி உள்ள 5 பேர் தீவட்டிகளோடு சேர்ந்து எண்ணெயும் வச்சிருக்கிறாங்க. ஆனால் புத்தி இல்லாதவர்கள், தீவட்டி இருக்குது ஆனால் எண்ணெய் குறைவா இருக்குது, எண்ணெய் கையில் வைக்கல. இப்போ மனுஷகுமாரன் வருகிறதுக்கு லேட் ஆகுது, எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. திடீர்னு மனுஷகுமாரன் வருகிறாரு, இவங்களுடைய விளக்கு அணைஞ்சு போகுது, தீவட்டியில் எண்ணெய் இல்லை. எண்ணெயை போய் கேட்குற நேரத்தில் இல்லை நான் கொடுக்க முடியாதுன்றாங்க. இந்த எண்ணெயை வாங்க போகிறதுக்காக வெளியே போகிறாங்க, அதுக்குள்ள மனுஷகுமாரன் வந்துட்டு போயிட்டார். இதுதான் இந்த சம்பவம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய தீவட்டியில் எண்ணெய் இல்லை, ஆனால் நிறைய டைம் இருக்குது. இந்த நேரத்தில் முடிஞ்சிருந்தா தூங்குற நேரத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு, பேசுகிற நேரத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு, அந்த 5 பேரோடு இருக்கிற நேரத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு இவங்க போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தாங்கன்னா மனுஷகுமாரனுடைய அந்த நேரத்தில் இவங்க கைவிடப்பட்டிருக்கவே மாட்டாங்க. இதில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், மற்றவர்களுக்கு நீங்கள் நேரம் கொடுக்கறதுல ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. சில ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற தவறு என்ன அப்படின்னு சொன்னால், சிலருக்கு தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தை கொடுத்துட்றாங்க. அப்படின்னா வந்து வீட்டில் உட்காந்து மணிக்கணக்காக பேசுகிறது, ஃபோனில் மணிக்கணக்காக பேசுகிறது, அப்புறம் எங்கேயாவது போகும்போது இவங்க ஒன்றாகவே போகிறது. இந்த மாதிரி சில மனிதர்களுக்கு சிலருடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப நேரத்தை அவங்க ஒரே ஒருத்தருக்காக கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற யார் ஒருத்தர் அப்படி இருந்தாலும், நீங்கள் ஒரு மனுஷனுக்காக ஒரு மனுஷிக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. என்னிடத்துல ஒருத்தர் வந்து சொன்னாங்க, அப்படின்னா ஒரு வாலிப தம்பி ஒரு வாலிப தங்கச்சிக்கு வந்து அவன் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறான். என்னென்னா, அந்த பிள்ளை எதுனாலும் இவன்கிட்ட கேட்டு தான் செய்வான். அப்படின்னா அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இதை பண்ணலாமா, டிவி பார்க்கலாமா, பார்க்கக்கூடாதா, மொபைலில் இது பார்க்கலாமா, இவன் தான் ஒரு பெரிய கைடன்ஸாக இருக்கிறான். அப்போ சரி, ரட்சிப்புகளை நடத்தியாச்சு, ஓரளவு சர்ச்சுக்கு வந்தாச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, போதும், இதுக்கு மேலே நீ கைட் பண்ண வேண்டாம், ஆண்டவர் கைட் பண்ணுவார், விட்டுரு. இல்லை அவங்கள பரலோகம் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் நம்ம தானே பாஸ்டர் அப்படின்னு. எப்பா, பரலோகம் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் ஒரு பர்சனுக்காக கர்த்தர் ஒன்று அழைக்கல, உன்னை கர்த்தர் நிறைய பேருக்கு அழைச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பிலிப்புவை குறித்து பைபிள் சொல்லுது. அவன் போய் கந்தாகை என்கிற மந்திரிக்கு வந்து ஆலோசனை சொல்லிட்டாரு, விளக்கத்தை கொடுத்தாச்சு, ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். பிலிப்பை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். கந்தகா மந்திரி ரட்சிக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தில் அவர் போயிட்டார், அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு டைமிங் வரைக்கும் தான் அவங்களுக்கு பின்னாடி போக முடியுமே தவிர, நம்ம வந்து ரொம்ப நேரம் அவங்கள்ட்ட வந்து அவங்களும் ஒருத்தரையே நம்ம வந்து அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை. கடைசியில் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பையன் யாருக்கு கவுன்சிலிங் கொடுத்தானோ அவங்க 2 பேருக்குள்ளேயுமே ஒரு அன்பு ஆரம்பித்து, 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பித்து, 2 பேரும் கல்யாணம் பண்ணி, இன்றைக்கி 2 பேருமே ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு தூரம் போய் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாருக்கும் எவ்வளோ இடத்த கொடுக்குறோன்றதான் ரொம்ப மெயின்.
நீங்கள் எவ்வளோ இடத்த கொடுக்குறீங்க? சிலர் வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இடத்த கொடுக்க மாட்டாங்க, ஆனால் மற்றவங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அவ்வளவு மணி நேரம் கவுன்சிலிங், அவ்வளவு மணி நேரம் பேச்சு, அவ்வளவு மணி நேரம். எது நீங்கள் தப்பாக பேசல, ஆண்டவரை குறித்து தான் பேசுகிறீங்க, பைபிளை குறித்து தான் பேசுகிறீங்க. ஆனால் என்னென்னா ஒரு லிமிட் இருக்கணும். இன்றைக்கு இந்த ஞானத்திற்காக கண்டிப்பாக நீங்கள் ஜெபிங்கள். நீங்கள் சில மனிதர்களுக்கு அதிகமான நேரத்தை நீங்கள் கொடுத்திருப்பீர்களானால் அது சில நேரத்தில் தவறான இடத்துல உங்களை கொண்டு போய் விடுன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. அது நமக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி நேரம் கொடுக்க முடியல. அப்போது நம்ம எல்லாருக்கும் நேரம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஏதோ ராங். அவங்க மேலே ஒரு தனி கரிசனை இருக்குது, அவங்க மேலே ஒரு தனி பாசம் இருக்குது. அந்த தனி கரிசனை இல்லைன்னா அது சோல்ட்டையாக மாறுறதுக்கு, அது தவறான விதத்தில் மாறுறதுக்கு ரொம்ப 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 காரணமாக இருக்குது. யாராக இருந்தாலும், ஒரு திருமணமானவர்களாக இருந்தாலும் திருமணம் ஆகாத இருந்தாலும், அதுதான் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார், இம்மட்டும் வா மிஞ்சி வராது அப்படின்னா கொஞ்சம் அவ்வளோதான் லெவல். இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக இதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஏன்னா யாருக்குமே உங்கள் லைஃப்பில் ரொம்ப இடம் கொடுக்காதீங்க, ரொம்ப நேரம் கொடுக்காதீங்க. நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரரோட ஒரு சின்ன சூழ்நிலையில் அவர் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருப்பார். அவரை சந்திக்கிறதுக்கு வந்து ஒருத்தங்க வருவாங்க, நல்லவங்க, 2 பேருமே தப்பு பண்ணவங்க எல்லாம் கிடையாது. அவரை சந்திக்கிறதுக்கு வருவாங்க. அவர் சந்திக்கிறதுக்கு வந்தால் எல்லாரையுமே பாஸ்டர் என்ன பண்ணுவார்னா பேசி டக்குன்னு பேசி அனுப்பி, அந்த வேறு விஷயம் வச்சா பேசியாச்சா முடிச்சாச்சா அனுப்பிடுவார். ஆனால் இவங்க வந்தால் மட்டும் என்னென்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே உட்காந்து நல்லதாக தான் பேசுவாங்க, கெட்டதெல்லாம் இல்லை, ரொம்ப மணி நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க போவாங்க. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இவர் எந்த தவறுமே செய்யாமல் இவரை வந்து அப்புறம் பழி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை இவங்களுக்கும் வித்தியாசமான ஒரு தொடர்பு இருக்குது, இவங்க 2 பேருமே இப்படி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு பொருளையே கட்டி விட்டாங்க. காரணம் என்னன்னா, இவர் யார்கிட்டையுமே பொதுவாக வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். ஆனால் இவங்க ஒருத்தர் இடத்துல உங்க ஒருத்தருக்கு ரொம்ப நேரம் கொடுத்ததுனால இந்த மாதிரி ஒரு அவப்பேருக்கு ஆளாயிட்டாங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்கலாம், நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம், ஆனால் நீங்கள் ரொம்ப அதிகமான நேரத்தை ஒரு சில நபருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சில நேரங்களில் உங்களுடைய பேரே டேமேஜ் ஆகிற அளவுக்கு போகும். சிலருடைய சந்தேகம் வரும், சில குடும்பத்தில் பிரச்சனை வரும். ரொம்ப கேர்ஃபுல். சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஆண்டவர் வந்து தெளிலாள் ஒருத்திக்காக சிம்சோனை அழைக்கல, அந்த ஒரு பர்சனுடைய ஆள் கிடையாது. சிம்சோன் வந்து அந்த தேசத்துக்கே ரட்சிப்பானவன், லட்சங்களுக்கு அவன் ஆசீர்வாதமானவன். ஆனால் என்னன்னா, அந்த தெளிலாள் என்கிற ஒரு மனுஷிக்கு அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப நேரத்தை கொடுக்குறான் பாருங்க. அந்த நேரத்தை அந்த லேடிக்கு கொடுத்ததுனாலே அவளுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போச்சு. நான் ஒரு எச்சரிப்பாக சொல்கிறேன், தம்பி தங்கச்சி, இல்லை பிரதர் சிஸ்டர், தகப்பனே தாயே, நீங்கள் இப்போ யோசிங்க, உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒரு பர்சனுக்கு அதிகமான இடம் கொடுத்துருக்கீங்களா? ரொம்ப நேரம் அவங்க உங்கள்கிட்ட இது பண்ணிருக்காங்களா? இன்னையோட கட் பண்ணுங்க. அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. யாருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணுன்ற அந்த ஞானம் கண்டிப்பாக வேணும். உங்கள் கணவனாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், உங்கள் மனைவிக்கு எவ்வளோ கொடுக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளோ கொடுக்கணும், இந்த டைம் தெரிஞ்சாதான் நீங்கள் வெற்றியாக வாழ முடியும். உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். தகப்பனே, இன்றைக்கு நீர் கொடுத்த இந்த ஞானத்திற்காக நன்றியப்பா. யாருக்கு எவ்வளவு டைம் கொடுக்கணுன்ற அந்த ஞானத்தை கர்த்தருடைய பிள்ளைக்கு தருவீராகப்பா. இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த 100 days ஜெபத்தில் ஜெப குறிப்போடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஜெப குறிப்புக்கு பதில் கொடுத்து இந்த 100 நாளைக்குள்ள ஒரு பெரிய வெற்றியை பார்க்கட்டும். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் இன்று ஒரு 6:40 நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட்.